முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வாங்க, முதலாவதாக நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை மகிழ்ந்து பாடி கம்பீரமாய் அவரை போற்றுவோமா? நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சேர்த்து சொல்வோம், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர், ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானாம், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானாம், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடே, சொல்லுங்க, யாருக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து, ஆமென், நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடும் நாள் கூடாரம் மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார், கேடு வரும் நாளில் கூடாரம் மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கு, பயம் எனக்கில்லை, பயமே எனக்கில்லை, அல்லேலூயா, பயமே எனக்கு. அஞ்சிடவே மாட்டேன், அஞ்சிடவே மாட்டேன், அல்லேலூயா, அஞ்சிடவே மாட்டேன். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், நிச்சயமாகவே எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். அப்படி கரங்களை தட்டுவோமா? நல்ல சிரித்த முகத்தோடு, ஆமென், நல்ல கரங்களை தட்டி நல்ல கம்பீரமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. சொல்லுங்க, இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை. அதுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே. ஓ, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சேர்ந்து சொல்வோம், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. எதற்குமே பயம் இல்லை, இதுக்கும் பயம் இல்லை, அதுக்கும் பயம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை. என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Yes, Lord. இரவில் பயங்கரம், பகலில் அம்பு, எதற்கும் பயம் இல்லை. இரவில் பயங்கரம், பகலில் அம்பு, எதற்கும் பயம் இல்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். சேர்ந்து சொல்வோம், உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு, எப்பவுமே என்றுமே என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுமாம், துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? எதற்குமே பயப்பட, எதற்குமே அஞ்சிட. ஏனென்றால் என் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுமா, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. நான் நஞ்சிடேன், நான் நஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போது. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மைதானா? 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 ஒரு போதும் இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. சொல்லுங்க,
இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. சொல்லுங்க, இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவனருக்காய், என் தேவனனுக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தரனுக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்பட. என் தேவனனுக்காய், என் தேவனனுக்காய் யாவையும் செய்வார், நான் எதை. இந்த உற்சாகம் போதாது நினைக்கிறேன், இந்த ஊக்கம் போதாது. என் கர்த்தரனுக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் நமக்காக யாவை செய்வார். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் பயப்படேன், நான் சோர்ந்திடேன். எஸ் எஸ் எஸ். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். சொல்லுமா, முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தீனம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தீனம் வெளிச்சம் இயேசு எனக்கு. சேர்ந்து சேர்ந்து இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டு. நல்ல கரங்களை தட்டி பாட நினைக்கிறேன். பின்னால் இருக்கிற ஐயா அம்மா நல்ல கையை தட்டி கொஞ்சம் வாய் தந்து பாடுங்க. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். தேவைகள் என் வாழ்வில் இருந்தாலும் என் வயசு எந்த மகிழ்ச்சி. நெருக்கங்கள் எதிரிட்டு வந்தாலும் அவர் வார்த்தையால் என்றும் ஜெயிப்பே. தேவைகள் என் வாழ்வில் இருந்தாலும் என் இயேசு எந்த மகிழ்ச்சி. நெருக்கங்கள் எதிரிட்டு வந்தாலும் அவர் வார்த்தையால் என்றும் ஜெயிப்பேன். சொல்லுங்க, இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. சேர்ந்து சேர்ந்து இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும். ஓ, என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்பட. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சு. என் கர்த்தர் எனக்காய், என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்பட. நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நான் அஞ்சிடேன்,
நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர், எந்தன் ரட்சகர். இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர், எந்தன் ரட்சகர். பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் போக்கினார், என் துக்கங்கள் என் துயரங்கள் என் துன்பங்கள் போக்கினார். பாவங்கள் பாவங்கள் என் சாபங்கள் என் துரோகங்கள் மாற்றினார், என் துக்கங்கள் என் துயரங்கள் என் துன்பங்கள் போக்கினார். இயேசு போதுமே, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். சொல்லுமா, இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர், எந்தன் ரட்சகர். துக்கம் துரத்துதோ, பெருந்துயரம் வாட்டுதோ, நீ இயேசுவின் சேனையா, எதற்கும் மஞ்சிடாதே. சொல்லுமா, துக்கம் துரத்துதோ, பெரும் துயரம் வாட்டுதோ, நீ இயேசுவின் சேனையா, எதற்கும் மஞ்சிடாதே. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். சந்தோஷமா சொல்லலாம், மீட்பர் செய்தவர் நம் ஆண்டவர், சாவை வென்ற நம் ஆண்டவர், சர்வ வல்லவர் நம் ஆண்டவர், சகலமும் படைத்தவர் அந்த நம் ஆண்டவர், நம்மை இணை போல் காப்பாரே. சொல்லுங்க, நம் ஆண்டவர் சகலமும் படைத்தவர், ஓலாம் நம்மை இமை போல் காப்பாரே. சேர்ந்து 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 சேர்ந்து. இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர், எந்தன் ரட்சகர். இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர், எந்தன் ரட்சகர். பாவங்கள் சாபங்கள் துரோகங்கள் மாற்றினார், என் துக்கங்கள் என் துயரங்கள் என் துன்பங்கள் போக்கினார். பாவங்கள் என் சாபங்கள் என் துரோகங்கள் மாற்றினார், என் துக்கங்கள் என் துயரங்கள் என் துன்பங்கள் போக்கினார். இயேசு போதுமே, என்னை நேசிக்க, என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். இயேசு போதுமே, என்னை. எல்லாம் சொல்றீங்களா? இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். அப்படி கரங்களை தட்டி அல்லேலூயா. இம்மட்டும் உதவின நம்முடைய ஆண்டவர் இனிமேல் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரத்த கோட்டை பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துவோமா? எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஓ, இந்த
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேவனே தேவனே ஒளியும் மீட்புமானால் யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானால் யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்பட? சேர்ந்து சேர்ந்து கரவை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் இந்த உற்சாகம் போதாத நினைக்க நல்ல கையை தட்டி, சில பிள்ளைகளெல்லாம் வாலிபரெல்லாம் அண்ணல் பறக்க கையை தட்டணும். எஸ், வருங்கால இன்ஜினியர் சயின்டிஸ்ட் நல்ல கையை தட்டி. தீங்கும் தீண்டாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இனி எதற்காக நம்ம அஞ்சி வாழணும்? பயந்து பயந்து வாழணும். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் நம்மோடு ஒரு விஷயம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, உங்களுக்காக இல்ல, எனக்காக இல்ல, என் இயேசுவுக்காக, நம் இயேசுவுக்காக, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்காக, நாளை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவருக்காக தான் கை தட்ட சொல்றேன். எஸ் 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 எஸ், அல்லேலூயா. தரப்போகிற வெற்றியை மனசுல வச்சு கையை தட்டுங்க. இனிமே கர்த்தர் செய்ய போகிற அற்புத அதிசயத்தை, தரப்போகிற ஆசீர்வாதத்தை மனசுல வச்சு கையை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளுக்கான கர்த்தர் கிருபை தருவாராக. எஸ் எஸ் எஸ், நல்ல உற்சாகமா. போதாது, இது போதவே போதாது. நம்ம சிக்கனமா கர்த்தரை ஆராதிக்க கூடாது, வஞ்சகமா கர்த்தரை ஆராதிக்க கூடாது. அல்ல, நல்ல மனதார உதாரத்துவமாக நல்ல கைகளை தட்டி, நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி, அம்மா நான் எதுக்கு பயப்பட மாட்டேன், பரலோகம் கை தட்டும். எதுக்கு கலங்க மாட்டேன், பரலோகம் கை தட்டும். அல்ல ஸ்தோத்திரம். ஏன் எதற்கு அஞ்ச மாட்டேன், பரலோகம் கை தட்டும். இயேசு நீர் என்னோடு இருக்கிறீர், பரலோகம் கை தட்டும். நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், பரலோகம் கையை தட்டும். அல்லேலூயா. நல்ல 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 ஆவியில் நிறைந்து, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு, அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, அற்புதம் உண்டு, தூதன் உண்டு. எஸ் 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 எஸ், நல்ல 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 விடுதலையோடு, நல்ல ஆவியில் நிறைந்து, நல்ல சந்தோஷமா கர்த்தரை மகிழ்ச்சி. உங்கள் வெற்றி, அல்லேலூயா. உங்க வெற்றி ஆரம்பம் நீங்க போடுற ஸ்தோத்திரம் ஹை ஆன்டிபயோட்டிக் அதுதான். அல்லேலூயா. நல்ல விட்டமின் டேப்லெட் அதுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க துக்க நாட்கள் முடித்து போனதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமே ஏன் தலை தூக்கணும்? எஸ், கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உனக்கு இருப்பார். எஸ் 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 எஸ். அது இயற்கைகள் பாட்பட்ட அதிசயம் நடப்பதாக, இருக்கிற நன்மைகள் காக்கப்படுவதாக, இறை மகிமை வெளிப்படுவதாக, இடரற்ற சூழ்நிலையில கர்த்தர் தருவாராக. எஸ் 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 எஸ். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் நஞ்சிடேன், நான் கலங்கிறேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். நான் நஞ்சிடேன், நான் கலங்கிறேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். இயேசு நடத்துவார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல உற்சாக கரங்களை தட்டி. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முன்னே குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால்
பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். சொல்லுவோமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆம் தேவ ஜனங்களே, அவரை துதிக்கிறது, ஒரு அறிக்கை செய்வது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நித்திய பேரின்பம் மேட்ரிமோனி குறித்ததான ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட போதகரை ஆரம்பித்து இந்த ஊழியங்கள் மகிமையாக நடக்குது. இன்றைக்கும் அநேகர் இணைக்கப்படுகிறார்கள். உங்கள் குடும்பத்திலே திருமண தேவைக்கு காத்திருக்கிறவங்க இருப்பாங்கன்னா, ஒரு வாழ்க்கை துணைக்கு காத்திருப்பவர்கள் இருப்பார் என்றால் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க, எங்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 27. சங்கீதம் 27 அலசோதம் இதை தாவீது எழுதினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அதிலே போட்டிருக்கு தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கொடுத்து பார்க்கிறோம். இதில் நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யாருக்கும் பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன். இன்னைக்கு நீங்கள் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? எதற்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சங்கீதம் 27:1 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் என் வெளிச்சம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இருளில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அல்ல கர்த்தர் என் பலன் சொல்றாரு. நான் பலவீனமா இருக்கிறேன், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, he is a stronghold of my life, strength of my life அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்த்தர் என் நம்பிக்கை. முதல் வசனத்துல கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, என் பலன் சொல்றார். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே கர்த்தர் என் நம்பிக்கை. 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தர் என் சகாயர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர்னா, சகாயர்னா யாரு? எனக்கு உதவி செய்கிறவர் என்கிறதை சொல்லி கொடுத்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஜனங்கள் ஏராளமான விஷயத்துக்கு பயந்து கலங்குகிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பயம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் தைரியமா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஏராளமான இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பயம் இருக்கு. ஒரு தடவை ஒரு அப்பாட்ட அல்லேலூயா மகன் கேட்டான், அப்பா நீங்க பெரிய எரும மாட்டுக்கு பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னாரு, மகனே நான் எரும மாட்டுக்கு பயப்பட மாட்டேன். அப்பா அவன் கேட்டான் அடுத்த கேள்வி, அப்பா
நீங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்களா? சே, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டேன், எலிக்கு பயப்பட மாட்டேன், பாம்புக்கு பயப்பட மாட்டேன், பள்ளிக்கு பயப்பட மாட்டேன். அப்போ கேட்டான், அப்போ நீங்க ஏன் அம்மாவுக்கு மட்டும் பயந்துட்டே இருக்கீங்கன்னு. சில ஆண்கள் வெளியில நல்லா வீரமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனேன் கிட்டு நடுக்கத்து ஒரு பயம். என்ன சொல்வாளோ அது சரியா, பேசினாலும் குற்றம், பேசாட்டி குற்றம், என்ன நடக்க போதோ இது நடக்க. எப்படி இருக்கிற நிலைகளை அலிசோத்திரம் பார்க்கிறோம். ஒரு தடவை அலிசோத்திரம் பையன்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு தகப்பனை பார்த்த உடைய நண்பர் கேட்டார், உங்க பையன் உங்க காதுல அப்படி என்ன சொல்லிட்டான், நீங்க நடுங்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அவன் வேற ஒன்றும் சொல்லலை, அம்மாட்ட சொல்லட்டுமான்னு சொன்னான், எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்படின்னு. இப்படி பயந்துகிட்டு இருக்கிற ஆட்கள் பயப்பட வேண்டிய அவசியம். மனைவிட்ட யார் பயப்படுவாங்களா? பயப்பட வேண்டாம். சரி, நம்ம தைரியமாக இருக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப ஆதிக்க சக்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பயந்து பயந்து சாகிற ஆட்களை பார்க்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீ எதுக்கும் பயப்படாதப்பா. அல்ல சோத்திர ஹல்லேலூயா, நீ எதுக்கும் அஞ்சிடாதே அப்படிங்கிறத அது சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த இன்னைக்கு சங்கீதம் 27 வாசித்து பார்க்கும் பொழுது 3 சூழ்நிலைகளை குறித்து அவர் பேசுறார். 3 சூழ்நிலைகள். அந்த 3 சூழ்நிலைகள்ல நீங்க அஞ்சாம இருக்கணும், பயப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. முதலாவது சூழ்நிலை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சரியா, நெருக்கப்படும் சூழ்நிலையில் நீங்கள் அஞ்சாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் சத்துருக்கள் அப்படி சொல்றார். ஒரு சத்துரு இல்லையா, எண்ணற்ற சத்துருக்கள், என் பகைஞராகிய பொல்லாதவர்கள். சத்துருவும் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது என்ன அப்படின்னா, என் மாம்சத்தை விழுங்க பார்க்கிறார்கள். அப்படியே விழுங்கிடணும், இவனை அப்படியே அழிச்சிடணும் அப்படிங்கிறதான் பெரிய நோக்கமா இருக்கிறது என்று இங்கே பதிவு செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படியே விழுங்க பார்க்கிறார்கள். சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 56 1 2, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். என்னது, என் சத்து நாள்தோறும் என்னை டெய்லி எப்படா காலி பண்ணலாம். ஒரு கொலை செய்யறவன் டெய்லி நோட்டம் விடுவாங்க. அல்ல போக்குவரத்து எத்தனை மணிக்கு எங்க போறாரு வர்றாரு. அல்ல அதே போல நம்மை அழிக்கத்தக்கதாக ஏதோ தூரத்துல இருந்து இப்ப கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை காணப்படலாம். சத்துருக்கள் உங்களுக்கு குடும்பமாக விழுங்க நினைக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் விழுங்க பார்க்கலாம், அல்லது நீங்கள் செயல்பட்டு கொண்டு கர்த்தருக்காக பிரகாசித்து கொண்டு கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், அப்படி உன்னில்லாமாக்கிடணும் அப்படின்னு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலும் நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதம் 57 3 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 57 அல்ல 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பா. தேவன் தம்முடைய கிருபையும் தம்முடைய சத்தியத்தையும் அனுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லது கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் சொல்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் வேலையிலும் அல்ல கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவர். பாருங்க, சத்துருக்கள் பகைஞர்கள். அல்சோத்திரம். நீங்க சங்கீதம் 27 3 வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என்னையா, நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தேன், வம்பு தும்புக்கு போகாம இருந்தேன். அல்சோத்திரம், காலை எந்திக்கிறேன், வீட்டு வேலையை செய்கிறேன், வேலைக்கு போறேன் வர்றேன், தேவையில்லாம யார்கிட்ட பேசுறது இல்லை. ஆனா
என்ன சுற்றி கூட்டம் கூட்டமா பாலை இறங்குறாங்க. நான் பார்க்குறேன், அலசோத்திர தாவீது சவுலை பாய்ச்சல, எந்த தெள்ளு போச்சியை தேடியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய வேலை இருக்கு. நான் ஒண்ணுமே இல்லையா, எனக்கா இத்தனை 1008 பிரச்சனை, என்னையா இருக்கிறீங்க, நான் என்னையா செஞ்சேன், நான் ஒண்ணுமே செய்யலையே. பாளையம் இறங்கினாலும் அர்த்தம் சொல்றாரு, என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம். என்னையா பாளையம் தான் இறங்குறீங்க, சரி சரி இன்னைக்கு ஒரு டூர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சா என்ன கண்ணுகண்ணெல்லாம் தூக்கிட்டீங்க, பீரங்கி என் பக்கம் திருப்பிட்டீங்க, லேசா ஊதுனாலே நான் பறந்துருவேன். என்ன பார்த்தா கண்ணு, என்ன பார்த்தா பீரங்கி. அவன் சிச்சுவேஷன் சொல்றான் பாருங்க, நான் ஒண்ணுமே செய்யலப்பா, நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தேன், எனக்கு ஏன் பிரச்சனை. நிறைய நேரத்தை நீங்க நினைக்கிறீங்க, நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தேன், ஏதோ காலைல நினைச்சேன், வேலை செஞ்சேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன், வந்தேன், வேலை செஞ்சேன், அழைத்து வந்தேன், எனக்கா இப்படிப்பட்ட நெருக்கடி, எனக்கா இப்படிப்பட்ட வேதனை, எனக்கா இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படி நீ நினைக்கலாம். ஆனால் நெருக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து சொன்ன பார்ப்போம். எல்லா வித நெருக்கத்தை மாற்றி போடுகிற ஆண்டவர். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நெருக்கப்படுகிற காலத்தில் அவர் தஞ்சமாயிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாயிருக்கிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதடிக்கையில், பெருவெள்ளத்தை போல இருக்கு, பயங்கர வெள்ளம் வந்து மோதடிக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வேலுக்கு ஒதுங்கும் நிழலுமான். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்க நெருக்கப்படுறீங்க உண்மைதான், ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், ரட்சிப்பாய் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், பலனாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், நம்பிக்கை நாயகனாய் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்ல கொடூரமான சூழ்நிலை சந்திக்கிறீங்களா, அல்ல பெருவெள்ளம் போல மோதி வந்து அடிக்கிற நிலைகள், அல்ல ஆமென். வெள்ளத்துக்கு முன்னால நிக்க முடியுதா, சுனாமிக்கு முன்னால் நிக்க முடியுதா, வெள்ளத்துக்கு முன்னால் நிக்க முடியுதா, முடியாதபடி அல்ல எனக்கு நிக்க பலன் இல்லையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. படகாய் அவர் வந்து உங்களை காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நீங்க அஞ்ச வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். 100க்கு 100 அவரை நம்புங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே 100க்கு 100 உம்மை நம்புறேன்ப்பா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம், ஜெரேமியா சாப்டர் 15 21ஆம் வசனத்திலே, நான் உன்னை பொல்லாதவளின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி நான் உனக்கு விடுவிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நெருக்கத்தில் இருக்கீங்களா, இல்லை பண நெருக்கத்தில் இருக்கலாம், நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படிங்க சொல்லலாம். நீங்களும் பலவித நெருக்கடியில் இருக்கலாம், அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்த நிலைகள் இருக்கலாம், நம்பி கொடுத்தேன் யா, அல்ல எந்த வித டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்தேன்னு சொல்ற ஒரு குடும்பத்தார் உண்டு. எந்த வித டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்தேன், ஆனால் சோத்திரம் இப்போ அவர் தரவே மாட்டேன். நெருக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், கஷ்டப்பாடு பட்டு சம்பாதித்த காசு, என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வைத்திருந்த காசு, இப்படிப்பட்ட நெருக்கடி நிலைகள் இருக்கிற நிலைகள், வர வேண்டிய நன்மைக்கு வரல, எதுவும் செலுத்த முடியல, இன்னும் செய்ய முடியல, எது செஞ்சாலும் ஃபெயிலியர், ஒரு லெவல் போது பின்பதாக ஃபெயிலியர் வந்துடுது, யாருக்கெல்லாமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? இன்னும் அப்படிதான் என் லைஃப் நினைக்காதீங்க, அல்ல இன்னும் முயற்சி பண்றதுக்கு பயப்படாதீங்க. இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆழத்துல கொண்டு போய் உன் வலைய போடுங்கிற சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்துராதீங்க. இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட, அல்ல ஸ்தோத்திர சீசனா இருக்கலாம், அவுட் ஆஃப் சீசனா இருக்கலாம், அல்ல ஸ்தோத்திரம் பழங்களே இல்லாத காலமா இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக நன்மைகளை உருவாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். வண்ணாந்திரத்தை வயல்வெளியாய் போல மாற்றுகிறவர், வயல்வெளியை போய் ஒரு காடை போல மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். உங்கள் நெருக்கத்தை எல்லாம் மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஒரு விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? முதலாவது சூழ்நிலை சொன்னேன், நெருக்கப்படும் சூழ்நிலையில் நீங்க பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க. இரண்டாவது ஒரு சூழ்நிலை அவர் சொல்றார் பாருங்க, நெகிழப்பட்ட சூழ்நிலை. நெகிழப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அபாண்டன் அப்படின்னு சொல்றாங்க. அபண்டன் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கைவிடப்படுகிறது, முற்றுமாக கைவிடப்படுகிறதே அது காட்டுகிறது. என்ன முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற நிலை, அதுக்கு அர்த்தம் என்ன? ரிஜெக்ட், நீ எனக்கு வேண்டாம்.
லீவ், அவங்கள விட்டு தூரம் போகிற நிலை. ஏன் இதை சொல்றாரு பாருங்க. இந்த பகுதியை நீ வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என்ன சொல்றாரு? எனக்கு உத்தரவு. 8ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே, நீர் கோபத்துடன் அடியனை விலக்கி போடாதே, நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். அபண்டன், அப்படி நீ வேண்டான்னு சொல்ற நிலை, உதாசீனமா அப்படி விட்டு விடுகிற நிலை, கிட்டே வேண்டாம் வந்துடாத அப்படிங்கிற நிலை, கைவிடுகிற நிலை. நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நல்லா கவனிச்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நெகிழப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட, முற்றுமாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை நீங்க அதை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? சோதரன் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நீ அஞ்சாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இருக்க வேண்டிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தகப்பனும் தாயும் தான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதானே? தகப்பன் ப்ரொடெக்ட் பண்ணுவார், தாய் ப்ரொடெக்ட் பண்ணுவார். சில நேரங்கள் பிள்ளைகளுடைய குற்றங்கள் இருக்கும்போது இந்த காலத்துல தகப்பன் தாய் தான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக தாய் ப்ரொடெக்ட் பண்றதை குறித்து பார்க்கிறோம். அதான் ஸ்திரீயானவன் கற்பத்தின் பிள்ளைக்கு, ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். கரங்களை வைத்து அழைச்சவங்க பிறந்த நாள் முதல் கொண்டு அது கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்றதை குறித்து பார்க்கிறோம். எப்பா, என் தகப்பனை கைவிட்டுட்டாங்க, என் தாயை கைவிட்டுட்டாங்க. அதுமாதிரி தேவ ஜனங்களே, நெகிழப்பட்ட சூழ்நிலை, நீ கூட என் கணவர் என்னை கைவிட்ட சூழ்நிலை, என் மனைவி என்னை கைவிட்ட சூழ்நிலை, என் பிள்ளைகள் என்னை கைவிட்ட சூழ்நிலை, அல்ல சோதர வேலை ஸ்தலத்தை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்லை, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக விசாரித்து சொல்றதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு 4 வார்த்தை ஆறுதலா பேசுறதுக்கு ஞானம் இல்லை, யாருமே இல்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஏதோ தீவில் இருக்கிறது போல என் சூழ்நிலை இருக்கிறது. எல்லா வெளியில நடிச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு யாரும் இல்லை. அது சோதனை எத்தனையோ தடவை நான் பார்த்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருக்க வேண்டிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லது உனக்கு நான் கட்டாயம் சகாயம் பண்ணுகிற ஆண்டவர். அல்ல ஸ்தோத்திரம். உன்னை நான் நேர்த்தியாய் நடத்துவேன். அல்ல ஸ்தோத்திரம். சத்துரு கையில உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்ல ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு வழியா சத்துரு வரலாம், அவன் 7 வழியா ஓடத்தக்கதான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி தருவேன். அது சோத்திரம். நெகிழப்பட்ட சூழ்நிலை, முற்றுமாக ஒதுக்கப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்களா? சோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 57, 58 ஆகிய வசனங்களை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57, 58 நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து, அல்லது 58ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாம் அவருடைய வழி எல்லாம் நடக்கிறதுக்கும், அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்கிறதுக்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. பாருங்க, நம்மை கைவிடாம அலசோத்திரம் அலையில விட்டு விடுகிறாம நம்ம வழி நடத்தின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அலசோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நெகிழப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? முற்றும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலம், உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்ப நிலை, உங்களை பார்த்தாலே சாடமாடியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் செய்வாங்க. உலகம் பெருத்து பேசட்டுமே, காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தரில் களி கூறுவேன். எல்லாம் பகைக்கிட்டு பேசட்டும்,
நம்ம ஒன்றும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். என்னது? உத்தமனு கத்த துணை. என்னது? கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தான் இந்த வசனம் போட்டிருக்கேன். ஏன்னா அவர் சொல்கிற சாட்சி தான் முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்னு அந்த உலகம் கொடுக்கலாம், ஆனால் அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் மாதிரி வேல்யூவான சர்டிஃபிகேட்டில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உண்மை உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்கிறாரு. நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுதே. எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? நெகிழப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? உண்மையாக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து என்ன டோட்டலாக கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறனே, அது சோத்திரம். அந்த ஆகார போல இருக்கிறனே, அது சோத்திரம். என பிள்ளை சாகரை நான் பார்க்க மாட்டேன். சார், நீர் என்னை காண்கிற தேவன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். வண்ணாந்திரத்திலையும் பார்ப்பாரு, மீன் வயிற்றுக்குள்ளந்தும் பார்ப்பாரு. அல்ல சோதர், யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்தில் நின்று கதறதையும் கத்தர் பார்ப்பாரு. உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் கதறலை கேட்கிறார், உங்கள் வேதனை அறிகிறார், உங்களுக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். சேர்ந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். நிறைய வசனம் இருக்கிற நேரெல்லாம் அடுத்த பாயிண்ட் நேராக போயிடுறேன். ஸோ பின்னால் நான் உங்களுக்கு இந்த வசனங்களை வேணா தர்றேன். முதலாவது சொன்னேன், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாதீங்க. ரெண்டாவதாக, நெகிழப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாதீங்க. மூன்றாவதாக, நெடுநாளாய் காத்திருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாதீங்க. நெடுநாளாய் காத்திருக்கிற சூழ்நிலை அவர் சொல்றார் பாருங்க. நீங்கள் 13:14 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்க. சங்கீதம் 27:13-14. நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை அல்சோத்திரம் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்சோ திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்து. இப்படி சொல்ற நேரத்தில் இப்படிதான் சொல்லணும், நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஒன்று, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவா. திடமனதா இருந்து கர்த்தருக்கே. மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் வந்துச்சு. எப்படி சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு புது மொழிபெயர்ப்பு சொல்ல பாருங்க. நான் மரிக்கும் முன்னர் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என உண்மையாகவே நம்புறேன். நீங்க நன்மைக்காக காத்திருக்கீங்களா? எத்தனை பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க, திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க. அருமையாத்தை வச்சானுங்களே, இங்க சிச்சுவேஷன் சொல்றாரு, நன்மை எதிர்பார்த்தேன். ஒரு ஆவிக்குரிய நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்க, உலகப்பரம நன்மை என் மகளுடைய வாழ்க்கையில, பேருடைய வாழ்க்கையில எண்ணற்ற கால் பாஸ்டியா காலுக்கு வரும். தேவை உள்ளவங்க நிறைய பேர் பேசும், எவ்வளோ தேவை இந்த நன்மை. நீண்ட நாட்களாக காத்துட்டு இருக்கிறோம். ஒரு திருமண காரியத்துக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்கிற நிலைகள் எவ்வளோ இருக்கிறாங்க, தேவைகள். ஆண்டவன் சொல்றாரு, நெடுநாளாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா காத்திருந்து இவ்வளோ நன்மை வரும், அவன் காத்திருக்கான். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை காத்திருப்பா, என்னை காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன்,
அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கரங்களை வைத்து ஒரு எழுச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏசாயா 49:23 வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 49:23 அவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் காத்திருக்க நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு வேலைக்காக காத்துட்டே இருக்கிறீங்க, ஒரு பணம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஒரு கடனை செலுத்துறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்க, ஒரு வீடு விற்கப்படுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறார், உங்க வேதனையும் அறிந்திருக்கிறார். அல்ல சோத்திரம், முதல் போட்டு உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு பெரிய கஷ்டம். இது தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். தெரியாத விஷயம் எத்தனை பேர் இருப்பீங்க, காத்துட்டு இருப்பீங்க. இந்த நன்மை வருமா, இந்த அரசாங்கத்தில் இந்த எனக்கு உதவி கிடைக்குமா, இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்குமா, இந்த பதவி எனக்கு கிடைக்குமா, இந்த அரசாங்க வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த கவர்மெண்ட்ல கிடைக்க வேண்டிய சலுகைகள் சர்டிபிகேட் கிடைக்குமா. எவ்வளோ நாள் காத்து அலைஞ்சு அலைஞ்சு பார்த்த கால் தெரிஞ்சதுதான் மிச்சம். இனிமே அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அல்ல கடைசி நேரத்திலும் கூட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறான், மறந்துடாதீங்க. கரங்களை வைத்து அழைச்சோம். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 64:4 நீங்கள் வாசித்து பாருங்க. ஐசாயா chapter 64:4. அதை எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்கணும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனே உம்மை காத்திருக்கிறவர்கள் நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசம்? 3 ஆமீன் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கிட்ட உங்க விண்ணப்பத்தை சொல்லி 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 காத்திருக்கிறீங்களா? காத்துட்டு இருக்கீங்களா? ஒரு சுகத்துக்காக பலத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஒரு சீட் ஃபைட் கவர் கொடுத்து ஒரு நன்மைக்காக காத்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் நடந்துச்சு, ஏன் இந்த ஒண்ணு மட்டும் இக்கனவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நெடுநாளாய் காத்திருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஒன்றை மட்டும் அறிஞ்சுக்கிடுங்க, நீங்க கைவிடப்பட்டு போவதில்லை. நீங்க கைவிடப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உரிய நேரத்தில் உரிய நன்மை நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிட நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா, மறவா. இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா. இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, மறவா, மறவா. இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா. இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு. ஆமென். நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நெகிழப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் பயப்படாமல் இருக்கிறோம் அப்பா. நெடுநாளாய் காத்திருக்கிற சூழ்நிலையிலும் நாங்க பயப்படாம தைரியமா இருக்கிறோம். நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், ஏசு என் கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அறிக்கை, சத்துரு கலைகளை விதைக்கும்போது உனக்கு நடக்காது, உனக்கு நடக்கவே நடக்காது, வாய்ப்பில்லை. உனக்கு ஒரு நன்மை வர்றதுக்கு வாய்ப்பில்லை, ஒரு குழந்தை பாக்கி நடக்க வாய்ப்பில்லை, திரும்ப நடக்க வாய்ப்பில்லை. இல்ல இல்ல, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்ள, எல்லாம் பார்த்துக்கொள்ள, எல்லாம் பார்த்துக்கொள்ள, எல்லாம் பார்த்துக்கொள்ள, எல்லாம் பார்த்துக்கொள்ள. ஒரு 10 நாள் அல்ல ஸ்ட்ராங்கா நீங்க இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை காணப்பட போகிறார். ஓ, சோர்ந்து போகாதீங்க, அல்ல கலைகளுக்கு இடம் கொடாதீங்க, சத்துருடைய வார்த்தைக்கு இடம் கொடாதீர்கள்.
எஸ், வசனத்தை கொண்டு சாத்தான என் வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அல்ல, சொன்னதை செய்கிறவர், சொல்லாததை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்ட தயவுக்கு நன்றி. எல்லாம் அப்படி கண்களை மூடி கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை தந்தீர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஒருபோதும் நான் அஞ்சிடேன், ஒருபோதும் ஸ்தோத்திரம் நான் பயப்படேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நன்றி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எதற்கும் அஞ்சிடேன், எதற்கும் பயப்படேன். அது நெருக்கப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், நிகழப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், நெடுநாளாய் காத்திருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நான் அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன் சொல்றேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதற்கும் எதற்கும் ஆண்டவரே நாங்க சேர்ந்து சொல்றோம், எதற்கும் அஞ்சிட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் அஞ்சிட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் அஞ்சிட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. நீர் எங்களை உதவி செய்கிற தயவுக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே எங்களை நடத்துவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா. கத்த நடத்துவார், காலமெல்லாம் நடத்துவார், கருத்தாய் நடத்துவார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆண்டவரே இருக்கிற அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும், இருக்கிற நன்மைகள் காக்கப்படும். ஆண்டவரே இறை மகிமை வெளிப்படும். ஆண்டவரே இடரற்ற செம்மையான பாதையில் நடத்த போகிறீர், அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை நமக்கு தந்தார். நெருக்கப்படுகிற காலத்திலே ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க, நான் அஞ்சிடேன், நான் பயப்படேன் சொல்ல போறீங்க. நிகழப்பட்ட சூழ்நிலையில நான் அஞ்சிடேன், நான் பயப்படேன் சொல்ல போறீங்க. நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தில் நான் அஞ்சிடேன், நான் பயப்படேன்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் நித்தம் உங்களை ஆசீர்வாதமாய் ஜெயமாய் நடத்த போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவரே நம்முடைய தஞ்சமாய் கோட்டையாய் அடைக்கலமாய் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. சகோதரன், திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் எந்த சபைக்கும் போலனா எங்கள் சபைக்கு வாங்க, நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்னும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வேண்டும், நல்ல வழிகாட்டுதல் வேணும், சகோதரன் நல்ல போதனைகளுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க சகோதரன், எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதில் ஆராதனைகள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடியெல்லாம் இருக்குது பாருங்கள். யூத் ப்ரோக்ராம், யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜைன் ஏஜ் டிவிங்கிற யூடியூப் சேனலில் சிறுவர்களுக்கான பிளஸ் அப்படின்னு சர்வீஸ் நடக்கு. நிச்சயம் சூப்பராக இருக்கும். பிள்ளைகளை பார்க்க வைங்க, இந்த லீவ் காலங்களில் நீங்கள் பார்க்க வைங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.